என்ன இதெல்லாம் என்னாச்சு உங்களுக்கு? நீங்க அல்லும் பகலும் உழைச்ச உழைப்பு பட்ட கஷ்டம் எதை பத்தியும் யோசிக்காம நான் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டப்பா. என்ன சொல்றிய? ஒன்னும் புரியலையே. எப்பா எதையும் யோசிக்காம இந்த மணிவிழா வேணாம்ட்டு போயிட்டேன். நீங்க பாவம் ரொம்ப சக்கடப்பட்டு போயிட்டீங்க. நான் கூட இந்த காவியை கட்டிட்டு காசிக்கு தான் போறோம்னு நினைச்சேன். கல்யாணத்தை பண்ண சொல்றாரு. உண்மையா இவங்க சங்கடப்படக்கூட இல்ல. கிராமத்துல எழுப்பி உட்கார வச்சு இதெல்லாம் ஒரு வேலைன்னு பாத்துக்கு இருக்கிறது. ஏமா ரேணுகா நந்தினி, ஒரு காப்பி போட்டு கொண்டாங்கம்மா. நானும் தம்பிகளும் கொஞ்சம் மனம் விட்டு பேச வேண்டியிருக்கு. போங்க. ஐய மாமா, பால் உர ஊத்திட்டேனே. ஏமா ஒரு வர காப்பியாவது போட்டு எடுத்துடாமா. போமா ஓடி. ஐயோ, இந்த நேரத்துக்கு பேய் கூட மனசு விட்டு பேசாது. இந்நேரத்துக்கு என்னத்துக்கு காப்பின்னு கேக்குறேன். பெரிய குரூப் ஆஃப் கம்பெனி கான்ஃபரன்ஸ், காப்பி குடிக்காம பேச மாட்டாங்க. அப்படியே பேசி தொலைஞ்சிட்டு போக வேண்டியதானே. நீங்க என்னக்கா எதையாச்சும் விட்டு நான் ரூம்குள்ள போயிருப்பேன். பேய்க்கும் மேலடி இருந்தாலும் பாசாங்கு பண்றாரு. அப்புறம் நான் காப்பி கடை வச்சிருந்தேன். நான் டீ ஆத்தினேன் 13 வயசுல. காப்பி கிளாஸ் கழுவி வச்சேன் பாரு. இப்ப நானே போய் போடுறேன் பாரு. இதெல்லாம் தேவையா? இது எல்லாத்தையும் வந்து இங்க உருட்டுவாரு. நீ இந்த சுடுதண்ணில கொஞ்சம் காப்பி தூளை போட்டு கொண்டு போய் குடி. அதான் குடிக்க வர மாட்டாரு. சும்மா பாவல பண்றாரு. அப்படியே குடிக்க கருமு. ஆனா இதுங்க ரெண்டுத்த கூட நம்பிடலாம்க்கா. இந்த சக்தி பையில நம்பவே முடியாது. யோசிச்சு பாருங்களேன். ஆள் இப்படி ஒசரானே தவிர மூளை இப்படி போகுது, சுருங்கிக்கிட்டே போகுது போல மூளை. இருக்கலாம்க்கா அவன். அவனுக்கு தெரியுமா தெரியாத ஜெனி சொல்றதுதான் கரெக்ட்னு? ஜெனி நம்ம கிட்ட எவ்வளவு நம்பிக்கையா சொல்லுச்சு சக்தி என்ன மீறி பேச மாட்டான்னு. அவகிட்ட என்ன ஏதுன்னு பேசாம உட்கார்ந்துருக்கான் பாருங்களேன் அண்ணனோட.